ஹலோ காய்ஸ், புதுசாக வந்து ஆம்னி ஒன்று எடுத்திருக்கோம். ட்ராவல்ஸுக்காக இந்த பஸ் வந்து நம்ம கேரேஜில் வந்து இப்போ புதுசாக வந்து இறக்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைவ் வந்து சென்னை வரையும் ஒரு ரைடு வந்து போக வேண்டியிருக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி பஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனே சொல்லிடுங்க. வாங்க உள்ளே போயிடலாம். அதுக்கு மேலே உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயிரோடு சொல்லணும். Rest in peace. உள்ளுக்குள்ளே பஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பாக இருக்குல்ல. புது பஸ் இப்போ தான் எடுத்தது. 10 lakhs. சரி கிளம்புவோமா? நல்லபடியாக இந்த ஷிஃப்ட்டை முடிக்கணும். நம்ம மாட்டுக்கு போகிறோம், ஆளுங்களை ஏற்றிட்டு போய் வந்துக்கிட்டே இருக்கோம். இங்கனக்குள்ளதான் எவனாச்சும் கொண்டு வந்து கொடுப்பேன் டக்குன்னு. நம்ம மாட்டுக்கு போய்கிட்டு இருப்போம், எவனாச்சும் வருவாங்க. அது என்ன சொல்கிறது, அவங்களே அப்படி ஓட்டினாலும் நம்ம கொஞ்சம் பார்த்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். சிக்னல் வேறு போட்டேன். என்ன பண்ணுறது, உடம்பு சரியில்லோட தான் வண்டி எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சவாரி பார்க்கணுமா? புது பஸ் எடுத்தனால அதுவுமா உடம்பு வேறு சரியில்லை. இதோட தான் வண்டி ஓட்டி போய்கிட்டு இருக்கு. என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் நம்ம வண்டி வந்து கரெக்டாக ஓட்டுவோம். வேமா போ. இவ்வளோ ஸ்லோவாக போனால் நான் என்னைக்கு சென்னை கிளம்புறது? நான் மாட்டுத்தாவணியே போல, ஆளை ஏற்றிட்டு போனோம். நல்ல வேலை இடிக்கலை. இந்த மாட்டுத்தாவணி, இந்த பெரியார் டு மாட்டுத்தாவணி எப்பயுமே கொஞ்சம் கூட்டமாகவே இருக்குது. கொஞ்சமாக என்ன, எப்பயுமே கூட்டமாக தான் இருக்குது. இதில் சிக்னல் தான் ரொம்ப டிராஃபிக்கு. என்ன சொல்கிறது, இப்போ வேறு வேலைலாம் வேறு நடந்துக்கிட்டு இருக்கா, அதனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இவன் போக மாட்டேன், நான் அடிச்சு பிடிச்சி போக வேண்டியது. இங்கே பார்த்தியா, நான் முந்தவும் அவன் வேகமாக போகிறேன். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்கடா டேய். இந்த அங்கே போய் ஸ்லோ பண்ணுவேன். இப்போ நான் முன்னாடி வேகமாக போகிறேன்னா என்ன மீறி போவேன் பாரு. ஸோ தெரியும்டா, நீயும் போக மாட்டேன், என்னையும் போட மாட்டேன். அப்படியே இடிச்சிருவா விஷமாண்ணா. அப்பா ரூட்டை மாற்றி விட்டான்டா. தப்பா எடுத்துக்காதீங்க, அப்பப்போ இருங்க, உடம்பு சரியில்லை அதுதான். ஓ, ஒன்வே தானா? அப்போ நம்ம மாட்டுக்கு போகலான்னு சொல்லி வாயமுள்ள சிக்னலை போட்டேன். இன்னும் பாட்டு எம்எஸ்சி இன்னும் பிளேயர் வேறு இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. இல்லைனா பாட்டு கேட்டே வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். பாட்டு போட்டால் காப்பி ரைட்டு கொடுப்பாங்க, அது வேறு ஒரு ப்ராப்ளம். ஒரு காருக்காரன் யாரையும் போயிடட்டும். டேய் இருங்கடா, போய்க்கிறேன்டா. அட போய் எவ்வளோ இது பண்ணுறாங்க பாருங்களே. நம்ம தாங்க ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அவங்களாம் அவங்க வாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்காங்க. எத்தனை சிக்னல் நின்று போகிற மாதிரி இருக்குது.
சிக்னலை போடுங்கய்யா, கிளம்பணும். ஆள் வெயிட்டிங்கு. இதில் மழை வேறங்க, ரொம்ப டார்ச்சலாக இருக்குது. போட்டேன்டா, கிளம்புடா. நல்ல வேலை நேராக போயிட்டேன், இல்லைன்னா அவங்க கூட யார் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறது. என்னடா போற? சாரி, அந்த பக்கம் பார்க்கல நான். ஓகே, இப்போ நம்ம நின்று தான் போகணும். அவனும் போக மாட்டேன். போயிட்டானா? இவன் போக மாட்டான். போச்சுடா. ஒரு மேப்பை லைட்டாக பார்க்காம விட்டேன், எவ்வளோ ப்ராப்ளம் பார்த்தீங்களா? அதுக்குள்ளேயும் போகணும். மாட்டுத்தாவணி வந்துட்டோம், ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. போக மாட்டாங்க, வண்டி ஆக்சிடென்ட் பண்ணி. எங்கடா வரீங்க? இருங்கடா, போய்க்கிறான்டா நான் உள்ள. ஓ, அவங்க தான் போட்டு வச்சுருக்காங்க. மேப்பை பார்க்காம விட்டுட்டேன், அதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. ரிவர்ஸில் போயிடுவாங்க. நம்ம பஸ்ஸு கொஞ்சம் பெரிய பஸ்ஸாக, அதனால டக்குன்னு கண்ட்ரோல் வரமாட்டேங்குது. வளைஞ்சிட்டு எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் போய் கொடுக்குது. ஏறுங்கம்மா ஏறுங்கம்மா, சீக்கிரம் ஏறுங்கம்மா. செல்ஃபி ஸ்டிக்கு, ஃபேமிலி, டூருக்கு பிக்னிக் எப்படி கிளம்பணுமோ ரெடி ஆகிட்டாங்க எல்லாரும். ஏறு ஏறு ஏறு, சீக்கிரம் ஏறு. போய்கிட்டே இருக்கணும், அப்படியே ஒரு லாங்கில் 360 டிகிரியில் ஓடு. ஏறி முடிக்க போகிறாங்க. அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கோமா? ஏறுங்க ஜி, ஏறுங்க ஜி, ஏறுங்க ஜி. திங்ஸ்லாம் எல்லோரும் கரெக்டாக வண்டியில் எடுத்து வச்சிட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க ஒரு தடவை. இன்னமும் அங்கனே தான் நிற்கிறாங்களா? இவங்க போக மாட்டாங்க. மழையும் விட்டுருச்சு. இந்த வரண்டா, இருங்கடா. நீங்களும் போக மாட்டீங்க, போகிறவனுக்கும் இடம் விட மாட்டீங்க. ஆம்புலன்ஸ் நின்றுக்கிட்டு இருக்குது. என்னடாடி, இன்னமும் தாண்டா அந்த காருக்காரன் நிற்கிறேன். இவன் போக மாட்டான், எனக்கு தெரியும். இவங்கிட்ட நம்ம போய் மோதிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு 1008 வேலை இருக்குடா. ஊருக்குள்ளே ஸ்லோவாக போ, ஹைவேல வேகமாக போய்க்கலாம். வேறு அதுக்குள்ளே கொடுத்து போய்கிட்டு இருக்கானு.
நல்ல வேலை க்ரீன் சிக்னல் போட்டிருக்கேன். என்னடா சைலண்ட்டாகவே ஓட்டுறேன்னு பார்க்குறீங்களா? என்னால் பேச முடியலை. ரொம்ப நேரம் பேசுனா இருமல் வருது. வண்டியும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கா, அதனால தான். அப்போல்லாம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருமிக்கிட்டே தான் மேப்பை மறந்துட்டேன். அதில் ஆனக்குள்ள ஒரு ஆக்சிடெண்ட்டு. இதெல்லாம் நம்ம ஸ்லோவாக தான் போனோம். வேகமாக போனோம்னா, ஏன்னா ஒன்வேனா ப்ராப்ளம் இல்லை, 2 பேர் வரனால கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தாலும் அப்படியே நிற்பாங்க, எங்கிட்டும் போக மாட்டாங்க. ஹார்ன் அடிப்போம். இப்படி ஒரு கார் வாங்கணும் காய்ஸ், ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் எங்கே பஸ் ஓட்டி சம்பாதிக்கிறதுக்கே பாதி நேரம் போகுது. வண்டி ஏதோ ப்ராப்ளம் போல. வண்டி ஒரு நிமிஷம் ஓரத்துக்கு நிப்பாட்டுவோம். நிப்பாட்டியாச்சு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்துருவோம்னா, ஹேண்ட் பிரேக்கு போடுறோம். என்ன ஆச்சுன்னா, வண்டியில் வந்து பேட்ரி லைட் வந்து எரியலை. இப்போ தான் சரி பண்ணியிருக்கேன். சரி வண்டி எடுப்போம், ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகே. அதி ஹைவேல எப்பயுமே பார்த்து ஓட்டணும், இல்லைன்னா அடித்து போட்டு போய்கிட்டே இருப்பேன். உடம்பு வேறு சரியில்லையா, அதனால கொஞ்சம் வண்டி கண்ட்ரோலில் ஓட்ட முடியல, வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஓ மை காட், ஒன்றா குழிய தோண்டி வச்சிடுறாங்க ரோடு போடுறதுன்னு சொல்லிட்டு. டாட்டா ஏசிக்காரன் போய்கிட்டு இருக்கேன், ஒரு அடி தூக்குன்னா பறந்துடுவேன். புதுசாக கார் எடுக்கணுங்க அடுத்து. சம்பாரித்து ஒரு 3 ஊர் போயிட்டு வந்தோம்னா ஒரு கார் எடுத்துடலாம். ஒரு 2 லட்ச ரூபா தான் வரும், எடுத்துருவோம். ஆறுனா விடுறா. ஓ மை காட், இங்கேயும் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதை பார்க்காம வந்தாச்சு. பெட்ரோல் பங்கா, அப்புறம் ஆள் ஏற்றணுன்னு சொல்லி போட்டிருக்கு. இல்லை ஆள் ஏற்றணுன்னு தானே என்ன போட்டிருந்துச்சு. சரி ஒன்றும் இல்லை, போவோம். காரன் தான் இப்படி பண்ணுவேன், திடீர்னு பிரேக் போடுவேன், திடீர்னு நிப்பாட்டுவேன். எத்தனை தடவை பிரேக்கை மிதிக்கிறேன் பார்த்தியா. இவங்களுக்குள்ளே நான் வண்டி ஓட்டணும். சுடுகாட்டில் போய் யாரையும் எரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
சளி பிடிச்சிருக்கிறதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கொஞ்சோண்டு மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு 10 மிளகு. அதை வந்து நல்லா நைஸாக வந்து நச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மல்லின்னு சொல்லுவாங்க, மிளகா பொடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மல்லி கொஞ்சோன்னு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியை நல்லா காய வச்சுட்டு இது 3 மல்லி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு 3 ரோசஸ்ஸு, அப்புறம் மிளகு, இதை மட்டும் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சோண்டு சீனி வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். எங்கள் அம்மா வந்து பண்ணி கொடுத்தாங்க, பரவாயில்லாமல் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த கிளைமேட் கூலிங்கான கிளைமேட்டாக இருந்துச்சுன்னா இந்த இது மறக்காமல் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உடனே கேட்கும். நல்லா இருந்துச்சு, எனக்கும் பரவாயில்லாமல். கொஞ்சம் சளிலாம் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான். ஒரு டோல்கேட் வேறு வரும். டோல்கேட் வரல. நம்மளுக்கு வேறு அடுத்த சவாரி இறக்கிட்டு போகணும். ஒரு ஷிஃப்ட்டு தான், திருப்பி ரிட்டர்ன்லாம் இல்லை, இறக்குனோடனே கிளம்புறது தான். ரிட்டன் வர்றதா இருந்தால் தான் கொஞ்சம் நின்று வெயிட் பண்ணி வர மாதிரி இருக்கும். புது பஸ்ஸுங்கிறனால நமக்கு மைலேஜ் நல்லா கொடுக்குது. இப்போ லைட்டை இந்த கார்காரன் பின்னாடி போகக்கூடாதுன்ட்டு ஒதுங்கிட்டேன் பார்த்தீங்களா. எல்லா டிரைவருக்கும் இருக்கிற ஒரே ப்ராப்ளம் இந்த கார்காரங்க. என்னமோ அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டுவாங்க, ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்க. இந்த பாலம் எந்த பாலம் தெரியுதா? தெரி படத்தில் விஜய் நண்டு பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பாலம் தான். தலைவன் வேற கட்சி ஆரம்பிச்சிருக்கான். என்ன 2026 என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு இருக்குது. பாலிடிக்ஸ்லாம் நம்ம பேச வேணாம். இல்லை சொல்கிறேன், நம்ம தளபதி வரவும் சொன்னேன். டோல்கேட் வந்துருச்சு பார்த்தீங்களா. லாஸ்ட் டோல்கேட் இறங்கிடும். அதில் தான் நம்ம வண்டி போவோம். கொஞ்சம் நின்றே போவோம். இவங்க ரொம்ப ஓவராக பண்ணாங்க. போலீஸ்காரன் போகிறேன். காசு 5000 ரூபா. ஓகே, 5 ரூபாயா? சாரி. டோல்கேட்டில் மட்டும் எந்த ப்ராப்ளமும் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா மற்ற ரோடு ஆக்சிடெண்ட் எங்கிட்ட வேணால் பண்ணிக்கலாம், இந்த டோல்கேட்டுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக வரணும். ஏன்னா டோலை அப்புறம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நம்ம நின்றுக்கிட்டே இருக்கணும். டோலை விட்டு கிராஸ் பண்ணாதே நம்ம இந்த பக்கம் வர முடியும். அதனால் டோல்கிட்ட மட்டும் எப்போயுமே சேஃப், கொஞ்சம் ஸ்லோவாகவே வாங்க. ஹைவே வந்துட்டோம், அதனால் நம்ம ஆட்டுக்கு அடித்து பிடிச்சி போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ இடம் இருக்குல்ல, அவனாச்சும் போகிறான் நான் பார்த்தியா. அவன் ஆர்னு கொடுத்தா தானே அலறாங்க. கார்காரனை கொடுத்து பார்க்கணும், விலகிறானு பார்க்கணும். ஒரு போலீஸ்காரனா, அதே வழங்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் வழிவிட்டா போயிடுவோம்டா, ஏறி லெஃப்டில் ஏறுறோம்டா. எப்படி ஓட்டுறோம் பார்த்தியா, எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும். டிரைவிங் ஸ்கில்லே இதுதான். உனக்கு கேப்பு கிடைக்குதுன்னா அந்த கேப்பில் கரெக்டாக யூஸ் பண்ணி ஓட்ட கற்றுக்கணும். அதை விட்டுவிட்டு அவனை போட்டு இடிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. போக முடிஞ்சா ஏறணும், இல்லைனா அந்த பக்கம் ஏறவே கூடாது.
ஹைவே போட்டது தான் போட்டாங்க. சும்மா தாறுமாறா இருக்கு. ஓ! ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவா போ. ஸ்பீடு குறைச்சிருவோம். அம்மா வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ரொம்ப ஒரு மாதிரி சோகமாகவே போகுதுல்ல இன்னைக்கு ட்ரிப்பு. பாட்டு போடலாம், ஆனால் காப்பிரைட் கொடுப்பேன். அதனால் பாட்டும் போட்டுட்டு ஓட்ட முடியல. இங்கிலீஷ் பாட்டு நமக்கு புரியாது, போட்டாலும் காப்பிரைட் கொடுப்பாங்க. எதுக்குப்பா? ஓ, நம்ம பஸ்ஸு கொஞ்சம் நீளமாக இருக்குங்க. ஹைட்டு நீளம் வேறையா, அதனால் டக்குன்னு ஒரு கட்டு அடிக்க முடியல. எங்கிட்டாச்சும் உரசிடுது. நம்ம லெஃப்ட் சைட்லேயே போவோம். ரைட்டு நமக்கு ஒத்து வர முடியாது. போச்சு. ஹார்ன் அடித்தா லெஃப்ட்டில் டக்குன்னு ஏறுறானே. டோல்கேட் வருதுங்க, டோல்கேட் வருது. இதுக்கெலாம் காசு கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அங்கே கட்டிட்டோம்ல, அதனால் இங்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க. எனக்கு வேறு உடம்பு சரியில்லைங்க. அதனால் வண்டியும் என்ன சொல்கிறது, இருந்தாலும் அதோட ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வண்டி ஓட்டணும்ல. டிரைவிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. வண்டி எடுத்துட்டா கொண்டு போய் கரெக்டாக நிப்பாட்டி வேலையை முடிச்சிடணும். நல்ல வேலை. பார்த்தீங்களா, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. இந்நேரம் பஸ்ஸுக்கு கவுந்துருக்கும். இந்த பிளாக் கலர் கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் கார் இப்போதைக்கு எடுத்து ஓட்ட முடியல. ஒரு 2 ரவுண்டு வண்டி எடுத்தால் போதும். அடுத்து வந்து சபரிமலைக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து வந்திருக்கு. நான் எடுக்கிறேன்னா இன்னொரு டிரைவர் எடுக்கிறாரான்னு தெரியல, பார்ப்போம். அநேகமாக நான் தான் ஓட்டுவேன் சபரிமலைக்கு. ஏன்னா ஹில்ஸ் ஏரியாங்கிறனால கொஞ்சம் ஆள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக ஓட்ட சொல்லுவாங்க. அநேகமாக சென்னை வரப்போகிறோன்னு நினைக்கிறேன். சென்னை வந்துட்டோம். பாலம் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குல்ல, ஸ்லோவாக தானே போவோம். ஆனால் வேறு லெவலுங்க பாலம் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு.
ஊருக்குள்ளே ஸ்லோவாக தான் போகணும். ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னும் என்ட்ரி வந்துட்டோம் பார்த்தீங்களா, பேசிக்கிட்டே திருப்பிலாம் வர முடியாதுன்ட்டு இந்த எங்கிட்ட போய்கிட்டு இருக்கேன். அவனை ஏதாச்சும் கட்டு வரும், அதில் பிடிச்சி போயிட வேண்டியது, அவ்வளோதான். சிக்னல் போட்டாங்களா? ஐடி பார்க்கு வரப்போகிறோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். என்னடா எப்படா இருக்க மாமே? எல்லாத்தையும் விழுகுது, அதுக்குள்ளே அவங்களுக்கு அவ்வளோ அவசரம். யாராவன்? வந்தாச்சு நல்லபடியா. தப்பாக எடுத்துக்காதீங்க, அடிக்கடி இருக்கிட்டே இருக்கேன். ஒன் வேவ் போட்டாங்களா? போடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? போகிறதுக்கு உங்களுக்கு என்னடா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? எனக்கு வேற அடுத்து சபரிமலை கிளம்பணும்டா. ரவுண்டான வந்துட்டோம், மாதாவரம் ரவுண்டானம். உள்ளே கொண்டு போய் இவங்களை இறக்கி விட்டு நம்ம மாடு போய்கிட்டே இருக்க வேண்டியது. வந்துட்டோம். நீங்கள் வேற எங்கனாச்சும் வேலைன்னு போட்டு வச்சுருவாங்க. ஹார்ன் அடித்தா விலகணுங்கிற அறிவுலாம் இருக்கும், ஆனால் வந்து ரோட்லேயே தான் போவாங்க. என்ன சொல்கிறது, ஒதுங்கி போவோம் அப்படிலாம் போக மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ரூட் மாட்டேன், உள்ளே போகணும்டா. மாற்றி வந்துட்டேன். சே, பஸ் எவ்வளோ அழுக்காயிருச்சு. ஒரு ரவுண்டு வந்ததுக்கே பஸ்ஸு தாங்கலை. இதான் அந்த பார்க், தீம் பார்க் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நீங்கள் ஃபேமிலியோட டூருக்கு வருவாங்களாம். ஒரு கார் கரை வர போய்கிட்டு இருந்தேன், போயிட்டாங்க. ஓகே, இவங்களை கொண்டு இறக்கி விட்டு நம்ம ஆட்டோக்கு போய்கிட்டே இருப்போம். இதுதான் அந்த தீம் பார்க். வா வா, மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்க.
ஏக்கரில் இந்த தீம் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? 2000 ஏக்கர். இதை சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. ஏதோ கடல்லாம் இருக்குது, நல்லா இருக்குல்ல. ஆனால் ஒர்க்கெலாம் நல்லா தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சென்னைக்குள்ளே எதுக்கு இவ்வளோ பெரிய தீம் பார்க்குன்னு தெரில. ஷிஃப்ட்டு முடிஞ்சு பஸ்ஸு தான் ரொம்ப அழுக்காக இருக்குது. மறுபடியும் பஸ்ஸை கொண்டு போய் சர்வீஸ் விட்டுட்டு அப்புறம் போய் தான் அடுத்த வேலையை பார்க்கணும். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. எங்கிட்ட போகிறாங்களா? எங்கடா போகிறீங்க? எங்கிட்ட போகிறாங்க. எங்கிட்டு போகணுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க எங்கிட்டு போனான்னு நம்ம ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா பஸ்ஸு நம்ம வந்து சேனலில் வந்து உள்ளே இறக்குவோம். இன்னும் ஒரு 2 ரவுண்டு போனோன்னா ஒரு கார் ஒன்று இறக்கிடுவேன். ஸோ காரை வச்சு அடுத்து ட்ரைவ் பண்ண வேண்டியது. ஓகே, இதோட கேம் வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.